மீன ராசியா நீங்க? நட்சத்திர வாரியா மீன ராசியின் குணமும் ஜென்மசனி துல்லியமா எப்போ எந்த நட்சத்திரத்திற்கு எப்படி பலன் தருவார்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மீன ராசியில மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பூரட்டாதி, உத்ராட்டாதி, அப்புறம் ரேவதி நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது கடைசி பாதம் மீனத்தோட முதல் நட்சத்திரமா வருதுங்க. இந்த நட்சத்திர நாதன், அதாவது இந்த நட்சத்திர ஓனர் குரு தாங்க. மீன ராசியே குருவின் ராசி தான். சோ ராசியும் குருவின் ராசி, நட்சத்திரமும் குருவின் நட்சத்திரம். இவங்க தாங்க உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க கேட்டகரியில வர்றவங்க. ஒரு கன்னத்துல அடிச்சா இந்த ஒரு கன்னத்தை காட்டுறவங்க இவங்க தான். பொதுவாவே எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னோட குடும்பம் குழந்தைங்க இவங்க தாங்க இவங்களோட உலகம். விட்டு கொடுக்கறது, சாக்ரிஃபைஸ் பண்றது, யாராச்சும் காசு கேட்டா உடனே தனம் பண்றது, கடவுள் நம்பிக்கை, இப்படி எல்லாமே இவங்களோட ட்ரேட்மார்க் கேரக்டர். இவ்ளோ நல்லவங்க கடந்த 2 வருஷமா சுத்தமா நல்லா இல்லைங்க. சனி எப்போ கும்பத்துல இருக்கிற பூரட்டாதி 1ஆம் பாதத்துல நுழைஞ்சிரும், அப்போவே இவங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டா சொல்லணும்னா 2024 மார்ச் 29லே இவங்களோட ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, இவங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே சனியோட பாதிப்புகள் ஸ்டார்ட் ஆகும். நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, வேலை இல்ல, சாப்பாடு சாப்பிட்டு வெட்டியா இருக்கிற இளைஞர்கள் ஒரு பக்கம், உறவுகள் பிரிவு, உறவுகள் ஏமாத்துறது, காசு கொடுத்து கடன் வாங்கி ஏமாந்து போறதுன்னு இவங்க படாத பாடு இல்ல. கரெக்டா சொன்னா 2025 மார்ச் 29 டு ஜூன் 29 அவங்க வாழ்க்கையில கதறி அழுதுருப்பாங்க. பிசினஸ் லாஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுன்னு வேற லெவல்ல பிரச்சனை. எல்லாருக்கும் நல்லது தானே நடச்சோம், ஏன் எல்லாரும் நமக்கு துரோகம் பண்றாங்கன்னு இருக்கும். நீங்க பட்ட எல்லாமே முடிய போகுதுங்க. வர அக்டோபர் 29ஓட உங்க ஜென்ம சனியும் முடிய போகுது. உச்ச குருவும் ஜூன்ல இருந்து உங்க ராசிய பார்க்க போறாருங்க. சோ இன்னும் 4 மாசம் மட்டும் பொறுமையா இருங்க, உங்க மனசு நிம்மதி அடையும். நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட நட்சத்திரம் நேரடி உச்ச குரு பார்வையில இருப்பீங்க. சோ காயங்கள் ஆறும், பண பிரச்சனை தீரும், என்ன வந்தா அப்படியே செலவாகும். ஆல்ரெடி கோவில போய் ஆண்டவா காப்பாத்துன்னு டெய்லி அழுதுட்டு தான் வந்திருப்பீங்க. இனிமேலும் ஆன்மீக எண்ணம் வளரும், நிதர்சனங்கள் புரியும். அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை மறக்காதீங்க. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் சுயநலமா இருக்க கத்துக்கோங்க. உங்க கஷ்ட காலம், நீங்க அழுது மனசு வருத்தப்பட்டது எல்லாம் முடிய போகுதுங்க. நல்லதே நடக்கும், நிம்மதியா இருங்க. அடுத்த வீடியோல உத்ராட்டாதி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். ஹாப்பியா இருங்க. பாய்.